நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு முறைகேடை கண்டித்து டெல்லியில் நடைபெறுகிற போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு தடியடி நிகழ்த்தப்பட்டதை கண்டித்தோம். நீட் தேர்வு முறைகேடு மற்றும் நீட்டையே ரத்து பண்ணணும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து சென்னை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய பாலன் இல்லத்தில் கடந்த ஒரு வார காலமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையில் பல்வேறு மாணவர் அமைப்புகள் மாணவர்கள் ஒன்றிணைந்து காலவரையற்ற போராட்டத்தை எடுத்து வராங்க. இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள், அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், அப்புறம் திரை பிரபலங்கள், படைப்பாளிகள், இயக்குநர்கள் என்று பல்வேறு பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வராங்க. அந்த அடிப்படையில் நடிகை சனம் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க போனது பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாணவர் போராட்டமே கிடையாது, மாணவர் போராட்டம் அப்படிங்கிற பேரில் குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே இருக்காங்க, இது அரசுக்கு எதிரான போராட்டமாக இருக்குது, இது திசை திருப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பேசியது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட யாராவது செயல்பட்டீங்கன்னா அவங்க ஜோக்கர்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சனம் செட்டி அந்த கூட்டத்துக்கு போனதாகவும் அந்த கூட்டத்தில் அவங்களை யாரோ வெளியே போங்கன்னு சொன்ன மாதிரியும் அப்புறம் யாரோ பேச சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இது பண்ணல, நான் கோச்சிட்டு போயிட்டேன், அப்புறம் அதில் பேசுகிறேன். இது எத்தனை பேர் இதில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கை தூக்குறாங்க. எத்தனை பேர் பொலிட்டீஷியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பி எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்றாங்க. எப்படி எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்றாங்க. ஓ ஓகே குட். திருப்பி எத்தனை பேர் நியூட்ரல் ஆர்கானிக் பப்ளிக் இருக்கீங்க? நான் ஒரு நியூட்ரல் ஆர்கானிக் பப்ளிக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதாவது இந்த தாவேக கட்சியை சார்ந்த சில எம்எல்ஏ மந்திரி இவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மாவட்டத்திலலாம் இந்த அங்கன்வாடி, அப்புறம் லாரி டயரு, அப்புறம் ரேஷன் கடை, அப்புறம் பள்ளிக்கூடம் இங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி அப்புறம் இந்த அமைச்சர்லாம் ஒரு லேடி அவங்க என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் ஆய்வு பண்ணி இந்த பாப்பாவுக்கு இங்கிலீஷே தெரியல, இங்கிலீஷுங்கிறது வெறும் பேசிக் கிடையாது, அது பெரிய நாலேஜ், அது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிலாம் பேசுனாங்க இல்லையா. இப்போ இந்த அமைச்சர் எம்எல்ஏக்கள் மாவட்டத்திலலாம் பள்ளிக்கூடம் அங்கன்வாடி இங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ண மாதிரி தாவேக்காவுடைய ஆதரவாளராக விஜயினுடைய ரசிகையாக இருக்கக்கூடிய ரோகிணி தட்டில் போயிட்டு கோடம்பாக்கம் ஏறியா ஒட்டு கட்டு வர்றியான்னு குத்தாட்டம் போட்ட இந்த சனம் இங்கே வந்துக்கிட்டு ஆய்வு பண்ண வந்திருக்காங்க. நீங்கள் மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தீங்களா, ஆய்வு பண்ண வந்தீங்களா? போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. எத்தனை பப்ளிக்கு, எத்தனை பொலிட்டீஷியன், எத்தனை பேர் ஸ்டூடெண்ட், அதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவசிய தாவேக்கா அங்க என்ன வந்துச்சுன்னு கேட்கிறேன். காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் பப்ளிக், நியூட்ரல் ஆர்கானிக்? இந்த ஆர்கானிக் நியூட்ரல் நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்கை ஒட்டியாக தான் நான் இங்கே இருக்கிறேன். நான் முன்னாடி அங்கே நின்றுட்டு இருந்தேன். வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். ஸோ நீங்கள் பேசுறீங்கன்னா இதை நோக்கி பேசுறீங்கன்னா பேசுறீங்க, இல்லைன்னா அவங்க தான் எடுத்தவங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. போயிட்டேன். எனக்கு ஏன்னா இங்கே பேசுனவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. This is a student protest. Only for the students. Students பண்ற protestல students support பண்றது என் கடமையை நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமானதான் இல்லை. நேற்று தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன்.
போராட்டத்துக்கு வந்திருந்த அத்துணை பேரும் அங்கிருந்து பேசியது என்ன? டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசினுடைய அடக்குமுறையை கண்டிச்சிருக்காங்க, பாசிச போக்கை கண்டிச்சிருக்காங்க. மாணவர்கள், டெல்லியில் மாணவர்கள் பெரிய லத்தியில ஒரு ஆணியை வச்சு அந்த முதுகுல குத்துனா முதுகெலும்புல அடிபட்டா வாழ்நாள் முழுக்க அவன் முடமா தான் கிடக்கணும். ஒருவேளை முட்டில் அடிபட்டா அவன் கால் செயல்படாமல் போயிடும். தலையில் அடிபட்ட மூளைச்சாவை செத்து போயிடுவான். ரத்தம் சிந்தி ஒவ்வொரு மாணவன் கிடக்கிறான். நம்ம நடிகை ரேவதி பேசும்போது கூட அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசும்போது நல்லா இருக்குன்னு சொல்றான், ஆனால் அவன் கால் ரத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர் போராட்டத்துடைய அந்த வீரியத்தை, அவர்கள் படுற வலியை, வேதனையை சொல்றாங்க. அந்த நீங்க உங்களுக்கு நீட் தேர்வு குறித்த புரிதல், நீட் வேணுமா வேண்டாமா அதான் நீங்க பேசிக்கணும். சனத்தில் நான் கேட்குறேன், நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா? நீட்ல முறைகேடு நடக்குதா நடக்கலையா? இந்த முறைகேடை கண்டிச்சிருந்த ஆர்ப்பாட்டத்தில் அடக்குமுறை ஒடுக்குமுறை நடந்துச்சா இல்லையா? தமிழ்நாட்டில் நீட் தேர்வை கண்டிச்ச போராட்டத்தில் மதுரையில், சென்னையில், பல்வேறு இடங்களில் அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா? இங்க நடக்கிற போராட்டத்துக்கு ஏன் சென்னை மெரினா கடற்கரை அனுமதி கொடுக்காம மெரினா கடற்கரையை இழுத்து போட்ட அயோக்கிய பையன் அப்படிங்கிறதால நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதை கேட்க வக்கு இல்லாம, துணிவு இல்லாம, தெம்பு இல்லாம மாணவர் போராட்டத்தில் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் பப்ளிக் இருக்காங்க? என்ன நக்கல்? நீங்க முதல்ல யாரு? நீங்க யாரு? சமூக ஆர்வலர் நீங்க? என்ன நீங்க கல்வியாளரா? நீங்க சமூக சேவகி நீங்க? என்ன நீங்களாம் சமூக சேவகி? நீங்க மாணவர் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு நன்றி சொல்லிருக்கலாம். எதுவுமே தெரியல, கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு நன்றிங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம். இல்லை இங்கே கூடியிருக்கிற மாணவர்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? அங்கே போய் நான் உங்களை பேச அவங்க அனுமதிச்சிருக்காங்க. நீங்கள் போனதாக யாரும் தடுக்கலை, நீங்கள் பேச மேடைக்கு யாரும் தடுக்கலை, உங்களுக்கு மைக் கொடுக்கும்போது எவனும் தடுக்கலை, யாரும் கத்தலை, கூச்சல் போடலை. நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்டு, எத்தனை பேர் பப்ளிக்கு, எத்தனை பேர் நியூட்ரல் ஆர்கானிக் பப்ளிக் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் அமைதியாக இருந்திருக்காங்க, எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் தளபதி ஃபேனு, நேற்று தான் FTFS பார்த்து வந்தோன்னே அவன் கையை காட்டுறான். அங்கே போய் நீ தளபதி பேனாரு, தலை பேனாரு, எந்த பேனாருன்ட்டு போ. அங்கே அதுக்கு தேவையாது, அங்கே போய் பேச வேண்டிய அவசியம் இருக்கா? அவனே குலவெறியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் திரைப்படங்களில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசியிருக்காரு, அனிதாவோட மரணத்துக்கு போய் நின்றுருக்காரு, தேர்தல் பரப்புரைகளில் நீட்டை பற்றி பேசியிருக்காரு, தங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த போராட்டத்திற்கு தார்மீக ரீதியாக அவர் ஆதரவு கொடுக்கல, அவங்க கட்சிக்காரங்களும் ஆதரவு கொடுக்கல. அங்கே பிஜேபி என்ன பண்ணுது? இது நக்சல்களுடைய போராட்டம், இது வெளிநாட்டுக்காரனுடைய சதி, பாகிஸ்தானுடைய சதி, இது காலிஸ்தான் போராளிகள் உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்னு அவன் பரப்புறான். அதே மாதிரி இங்க பிஜேபியின் குரலா நேரடியா தாவேக்காவுடைய மொத்த கும்பலும் நக்சல்கள்லாம் உள்ள புகுந்துட்டாங்க, ஒரு சில கட்சிக்காரங்க உள்ள புகுண்டான்றாங்க. சனம் செட்டியை மட்டும் அவங்க எதிர்க்கல. சனம் செட்டி நான் FTFS பார்த்துட்டு வந்தேன், நான் விஜய் ஃபேனுங்கிற சொன்னதை மட்டும் எதிர்க்கலை. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி இந்த ஜூலி கூட போன ஒரு பசங்க ஜென்சி டிஎம்கேன்னு டிஷர்ட்டில் போட்டுருக்கான், லோகோ போட்டுருக்கான். அவன் போய் ஜென்சி டிஎம்கேன்னு போடலாம் பிடிக்கல, டிஷர்ட்டில் போட்டிருக்கான், அதையே எந்திரிச்சு போகட்டாங்க. இது ஒரு பொதுவான இடமா இருக்கட்டும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையாக இருக்குது, எல்லாரும் பேசுங்க. கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடக்குது, அவ்வளோதான். இதுக்கும் நேரடியாக கம்யூனிஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. போராட்டத்தையும் கம்யூனிஸ்ட் வழி நடத்தலை, அவங்க இடத்த கொடுத்துருக்காங்க, அதுக்கு வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமை இருக்குது, யாரும் வரலாம், யாரும் போராடலாம், யாரும் பேசலாம். இது மாணவர்களுக்காக மாணவர்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் என்று வெளிப்படையாக தெளிவாக அறிவித்து ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்ட தீயை பற்ற வைத்து நீட்டுக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய நேரத்தில் நீட்டை பற்றி பேசாமல், நீட்டு அடக்குமுறை பற்றி பேசாமல், நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்களுக்கு நிகழ்ந்த அடக்குமுறையும் பேசாமல், ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்க வக்கு இல்லாமல், நான் தளபதி பேனு, நான் FTFS பாச, நீ FTFS பாரு, இல்லை எங்கேயும் போய் பாரு, எனக்கு எதுக்கு அது? கட்சியோட ஸ்கோரை இதில் பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட், ஜென்சி டிஎம்கேன்னு சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடியே இதுக்கு ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி இப்ப போராட்டம் பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட இருந்தது. அங்கிருந்த மாணவர்களா அங்க போன சனமா? இந்த சனம் என்ன நினைச்சிருக்கு அப்படின்னா, உட்கார்ந்துருக்க ஜனம் எல்லாம் நம்ம விஜய்நாத் ஜனம், நம்ம பேசணும்னா கை தட்டுவாங்க. அதாவது கூட்டமாக இருந்தாலே அங்கே ஒரு 4-5 தற்குறி இருப்பான். அந்த தற்குறிகள் விஜய் பேரை சொன்னால், தளபதிங்கிற வார்த்தையை உருப்பிச்சா, FTFS ஜனநாயகன்னு சொன்னால் கை தட்டுவான் அப்படின்னு நினைச்சிச்சு. தற்குறி கூட்டம் மொத்தமாக இருந்தால் கை தட்டுவான். இது தற்குறி கூட்டம் இல்லை,
தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க, தமிழ்நாட்டு இளைஞருடைய தலையெழுத்தை, தமிழ்நாட்டு மானுடைய தலையெழுத்தை வேற எவனும் தீர்மானித்து விடக்கூடாது என்பதற்காக தன்னெழுச்சியாக கூடிய மாணவர் கூட்டம். ஒரு அறிவார்ந்த கூட்டத்தில் போய் நீ வந்து நான் FDFS பார்த்தேன், நான் விஜய் ஃபேனு இருந்துட்டு போ, அதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீ படத்தை பாரு, படத்தை பார்க்காம போ, அதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீட்டுக்கு எதிராக என்ன பேச வர அதை தான் கேட்டுறாங்க. அதுவும் ரொம்ப கண்ணியமாக ரொம்ப மரியாதையாக வந்து நிறுத்த சொல்லி வாங்கி அவங்கள தான் சமாதானப்படுத்திருக்கேன். அது கூட இந்த மாதிரி கிளம்பி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்தீங்களா இதுதான் ஜனநாயகமா? இது ஜனநாயகமே கிடையாது, இவங்க வந்து என்னோட மைக்கை பறிக்கிறாங்க. அவங்க நடத்துகிற போராட்டத்தில் போய் பங்கெடுத்து பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு பேச விட்டதே பெரிய ஜனநாயகம், உள்ள அனுமதிச்சதே பெரிய ஜனநாயகம். அது இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே போய் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கேட்காம நினைச்சுமா? நான் ஆரம்பத்திலிருந்து எச்சரிக்கிறேன், இதுவரைக்கும் இருந்த கட்சிகளை விட ஒரு பேராபத்தான கட்சி இந்த தாவேகா என்பது. பாரதிய ஜனதா கட்சிக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கேடுகட்ட கேவலமான தரம் கெட்ட பாசிச கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி விட்டது. உருவாகி வருதுல இல்லை, உருவாயிருச்சு. நம்ம வந்து வெறுத்தாலும் விரும்பினாலும் ஒரு கட்சி தரம் கெட்ட கட்சி உருவாயிருச்சு. இன்னைக்கு பாருங்க, இந்த ஜனம் போய் பேசின உடனே மொத்த பேரும் அது என்னது இவங்களுடைய அஜெண்டாவை உடைத்த சனம். ஒருத்தன் எழுதுறான், ஒரே ஒரு மனுஷி உள்ளே போய் இவங்களுடைய எல்லா அஜெண்டாவையும் உடைச்சிட்டா மான தமிழச்சு. யாரு? இந்த சனம். டேய் எனக்கு நல்லா வரும்டா, நான் ரொம்ப நல்லா வரும்டா, உங்கள் அண்ணாவுக்கு வர்றதை விட நல்லா வரும்டா, வேணாம்டா, கண்ணியமாகவே பேச விடுங்கடா. அதாவது அவன் எழுதியிருக்காங்க, இவன் ஒரு டிவிக்கு சொம்பு சாய் ஜெகதீஷ் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ண ஒட்டுமொத்த நக்சல் திமுக கும்பலையும் ஒரே ஆளாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பச்சை தமிழச்சி. யாரு? இந்த சனம் பச்சை தமிழச்சி. பேருக்கு பின்னாடி தன் சாதி பேரை ஷெட்டின்னு போட்டுக்கிட்டு தெரியும். ஷெட்டின்னு போடுற இவங்க தான் பச்சை தமிழச்சின்னு இவன் சொல்கிறான். இவனுடைய பார்வையினுடைய அரசியலனுடைய புரிதல் பண்ண தற்கொலை பயலுக்கு வேறு என்ன தெரியும்? இதை விட அவர் எல்லா ஊடகத்தையும் பேசுவார். யார்? பாஜக சார்பா நாராயணன் திருப்பதி. சிங்கப்பெண் வெற்றிமாறன் போன்ற முகத்திரையை கிழித்து தொங்க விட்டுருக்கிறார். அவருக்கு வெற்றிமாறன் மேலே ஏதோ ஒரு கடுப்பு போல இருக்கு, தெரில. வெற்றிமாறன் வேற என்ன சம்பவம் பண்ணி விட்டாருன்னு சொல்லி அவர் வயிற்றுச்சில் கலப்புறவருக்கு, இல்லாத அவருடைய ஏதாவது கயிறை பிடிச்சி இவர் இழுத்தாரான்னு தெரியல. வெற்றிமாறன் ஏதாவது கயிறு வீட்டில் கட்டி வச்சிருப்பார், இழுத்துருக்கலாம். எந்த கயிறை பிடிச்சி எந்த நூலை பிடிச்சி இழுத்தாருன்னு தெரியல. வெற்றிமாறன் நாராயணன் திருப்பதி ஏதோ எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஏதோ கடிச்ச பண்ணி மாதிரி கத்தாத அப்படின்னு சொல்லி, ஏதோ அருந்த பண்ணி மாதிரி கத்துனா அவர் ஏதோ அருந்த பண்ணி மாதிரி வந்து கத்திட்டு இருக்காப்புல நாராயணன் திருப்பதி. சிங்கப்பெண். முன்ன பின்ன சிங்கத்தை பார்த்துருக்கியா இல்லையா? நீ முன்ன பின்ன பார்த்துருக்கியா இல்லையா? சிங்கப்பெண் அப்படின்னு போட்டு வெற்றிமாறனுடைய முகத்திரையை கிளிக்க. அவர் முகத்தில் திரையே போடலையா? அவர் மாஸ்க் கூட போடாமல் வந்து உட்கார்ந்தாரு. அப்புறம் முகத்தை திரையை கிளிக்கிறது. ஆளாளுக்கு ஒரு அஜெண்டா, ஆளாளுக்கு ஒருத்தனை பிடிக்கலை. வெற்றிமாறன், ரஞ்சித்து, அப்புறம் வந்து இவங்க எல்லாரும் 5 வருஷம் எங்கே போனாங்க, 10 வருஷம் எங்கே போனாங்க? இதே கேள்வி தான் கேட்பாங்க. 2011 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் 5 வருஷம் பேசுகிறேன்னா இப்போ பேசக்கூடாதா? அமீர் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்பவும் அமீர் பல்வேறு போராட்டங்கள் கலந்துட்டு இருக்காரு. வெற்றிமாறன் அப்பவும் பல்வேறு போராட்டங்கள் கலந்து கொண்டாரு. ஒருத்தர் இந்த வாடகவாய் சவுக்கு சங்கர் சொல்கிறான், வெற்றிமாறன் வந்து விடுதலை 1 விடுதலை 2 அந்த படம் வரதுனால பேசலையாம். மனசாட்சின்னு ஒன்று இல்லையா? இது அண்ணன் வெற்றிமாறன் போன்றவர்களுக்கு இப்போ புரியணும். இந்த சவுக்கு சங்கர்லாம் கூட்டு வச்சு, சவுக்கு சங்கர் வந்து அவருடைய சேனல் திறந்தனைக்கு வெற்றிமாறன் தான் முதல்ல போய் நின்றுட்டு இருந்தாப்புல. அவனை பெரிய போராளி, அவன் பெரிய புழுகுனி மூட்டைன்னு தெரியாமல் அவருடைய சேனல் திறப்புக்கு இவர் போய் நின்றுக்கிட்டு அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டு, இதோட சவுக்கு சங்கருடைய கதையெல்லாம் வெற்றிமாறன் எடுக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணாப்பிலையா? ஐயோ கொடுமையை. அப்போ நினச்சிக்கிட்டேன், இது வெற்றிமாறன் வந்து சரி ரைட்டு, அது வேணா தனி சப்ஜெக்டாக பேசணும், அது விடுங்க, 1 to 1 பேசிக்கோ, அண்ணன் தம்பிக்குள்ள உள்ளது அது வேற. ஆனால் சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல இந்த படத்துக்காக இவர் பேசாமல் இருந்தார். அப்புறம் ரஞ்சித் ஏன் பேசாமல் இருந்தார்? அவரும் தங்கலான் படத்துக்காக பேசாமல் இருந்தாரா? மற்ற யாருமே படத்துக்காக தான் பேசாமல் இருந்தா 5 வருஷம். 5 வருஷத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான இப்படி ஒரு போராட்டம் இந்திய அளவில் வரவில்லை. முதலாக இந்திய அளவில் இப்படி ஒரு போராட்டம் வந்திருக்கிறது. 2017 காலகட்டத்தில் அனிதாவோட மரணத்தின் போது கூட இந்தியாவில் ஒரு போராட்டம் நடைபெறலை. அது அப்போ அன்னைக்கு எல்லாரும் பேசுனாங்க, நானும் பேசணும், எல்லாரும் பேசணும், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்திய அளவில் இது வந்து ஒரு பெரிய நெருப்பு வந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு 2016 எல்லாரும் போராடினாங்க. ஏன் இப்போ வந்து போராடுறீங்க? 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் இருக்கும். 5 வருஷம் போராட்டம் வரல, இப்போ தான் தடை வந்திருக்கு, போராட்டம் வந்திருக்கேன். இல்லை நீங்கள் முதல்ல போராடிக்கணும், இப்போ வந்து அது செல்லாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 2009 ஈழத்தமிழர்களுக்காக முத்துக்குமார் தீக்குளிச்சார். ஏன் இப்போ போய் தீக்குளிக்கிறீங்க? ஜனவரி 29 நீங்கள் 1988 காலகட்டத்தில் அமைதி படை போகும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அப்போ நான் பிறக்கவே இல்லைடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்குது.
நீ அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன பண்ணி இப்போ போராட்டம் டெல்லி நடக்குது, அடக்குமுறையை ஏவிருக்காங்க, மாணவர்கள் வந்து கேள்வி எழுப்புறான், 3 முக்கிய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க, உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிற, அதற்கு ஆதரவாக ஒவ்வொரு மாநிலமும் கிளந்திருக்கிறது. இப்போ வந்து பேசினா அப்போ ஏன் பேசலன்னு கேட்டால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. ஒரு அரச பயங்கரவாதம் என்ன பண்ணும் என்பதை தாவேகாவும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து மீத்தேனுக்கு எதிராக போராடினா என்ன தெரியுமா சொல்லுவான், இவன் ஓஎன்ஜிசி பணம் வாங்குறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இல்லை பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஆதரவாக போராடிட்டு இருக்கான்னு சொல்லுவான். கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து போராடினா வெளிநாட்டிலேருந்து நிதி வருது, ஒரு பெரிய ஃபண்டு வருது, அதனால் போராடுறாங்கம்மா. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினா ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக இவங்க போராடலை, இவங்க வேற நிறுவனங்கள்ட்ட பணம் வந்து, அதாவது கார்ப்பரேட் முதலாளிகள், வெளிநாட்டு நிறுவனங்கள், அப்புறம் வந்து கிறிஸ்துவ அமைப்புகள் இந்த பணத்தை வாங்கிட்டு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுறாங்கம்மா. நீட் அதே போல் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராடினா இவங்க ஜல்லிக்கட்டு மேலாம் இவங்களுக்கு பாசம் கிடையாது, இந்த கூட்டம் வந்து ஒரு தமிழ் தீவிரவாதிகள் கூட்டம், பயங்கரவாதிகள் கூட்டம்மா. இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் சொன்னான். தமிழரசன் போராடும் போதும் அவருக்கும் தீவிரவாதிங்கிற பச்சை குத்தப்பட்டுச்சு. தலைவர் அந்த நிலத்தில் போராடும் போதும், போராடி ஒரு இயக்கத்தை கட்டமைக்கும் போதும் அவருக்கும் பயங்கரவாதம் தீவிரவாதம்ங்கிற முத்திரை குத்தப்பட்டுச்சு. இந்த நிலத்தில் யார் போராடினாலும் இவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினா திமுக பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னு பேசுவான், திமுக ஆட்சி காலத்தில் போராடினா பிஜேபி பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னு பேசுவான். இப்போ தாவேகா ஆட்சி காலத்தில் போராடினா இவங்க திமுக பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க, இவங்க பிஜேபியோட பிடிமியா இருந்து பேசுகிறாங்க, இவங்க அதுவாக பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அரசு கொண்டு வருகிற பயங்கரவாத திட்டங்களை, மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து யார் பேசினாலும் ஏதோ ஒரு முத்திரை குத்தப்படும். அப்படித்தான் இந்த மாணவர்கள் மீதும் நக்சலுங்கிற முத்திரை குத்தப்படுது, பயங்கரவாதிங்கிற முத்திரை குத்தப்படுது, திமுக காரங்கிற முத்திரை குத்தப்படுது, மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை எதிர்க்கிறாங்கிற முத்திரை குத்தப்படுது. அங்கே ஜென்சி டிஎம்ங்கிற போட்டவனை எல்லாரும் தாவை கலந்து பேச்சாளர் இருக்காங்க, திரு ராஜ்மோகனோ இல்லை தாவேக்காவோட பேச்சாளர், எனக்கு தெரிஞ்சு எவனும் பேச்சாளர்னு 4-5 பேர் இருக்காங்க. ஏதோ பேச்சாளர் இருந்தால் இந்த ரமேஷ் ஒரு தம்பி இருப்பாப்புல, அறநிலைத்துறை அமைச்சர், இவர் கொஞ்சம் நல்லா பேசுவாப்புல, அவர் இல்லை இந்த லைலாமணி, இவங்களை யாரோ ஒருத்தர் அனுப்புங்க, அவங்க வந்து எதிர்க்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய தாவேக்கோட பிரதிநிதியாக ஊடக பிரதிநிதி, நேஷனல் மீடியா ஊடக பிரிவு பார்க்கக்கூடிய ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ்லாம் சொல்கிறாருங்க, மாணவர் போராட்டம் நக்சல் போராட்டம்னு ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு. எல்லா போராட்டங்களையும் ஆதரித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான குரலாக ஒரு காலத்தில் இருந்த ஃபெலிக்ஸு இப்படி மாறியிருக்காரு. வயிற்று பசிக்காக, வயிற்று பிழைப்புக்காக, அற்ப அரசியல் தேவைக்காக, அற்ப ஆதாயத்திற்காக, நீங்களும் உங்கள் குடும்பமும் சொகுசாக வாழணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இப்படி கேடுகட்டு பிழைக்கணுமா ஃபெலிக்ஸ்? ஒரு புரட்சி போராளி ஒருத்தர் இருப்பார், எல்லாத்துக்கும் கரு சொல்லுவாப்புல, யார்? நம்ம தம்பி மதன் கௌரி. டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ராட்டஸ்ட்டுக்கு தொடர்ச்சியாக வீடியோ, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு விக்கிபீடியாவில் பார்த்துட்டு, கூகுளில் பார்த்துட்டு, சாட்ஜிபிடியை பார்த்துட்டு உட்காந்து டெய்லி பேசிகிட்டு இருக்காப்புல. தமிழ்நாடு பால நிலத்தில் ஒரு வாரமாக ஒரு போட நடக்குது. தம்பி சென்னையில் தான் இருக்காப்புல, யார்? மதன். ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியல. ஏன்? இந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசோடு சேர்த்து மாநில அரசையும் கேள்வி கேட்குறான். நீ ஏன் எங்களுக்கு வந்து நீட்டுக்கு எதிராக நீ பேசலை? எங்கள் சிஎம் எங்கே போனார்? பாயிண்ட் வரட்டும்னு காத்திருக்காரா வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு கேட்குறான். மிஸ்ஸிங்னு போட்டு விஜயுடைய புகைப்படத்தை காட்டுறான். உடனே தம்பிக்கு மனசு புண்பட்டுருச்சு. இப்போ இதை எதிர்த்து பேசுனா அங்கேருந்து ரூட்லேருந்து ஃபோன் வரும், ஃபோன் வந்து அதை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை பேசலை. உண்மையிலே நீங்கள் வந்து நடுநிலையாளர்கள், நீங்கள் எல்லாம் சமூக ஆர்வலர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள், இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, இந்த நாட்டுக்காக பேசக்கூடியவர்கள் என்றால் சென்னையில் நடக்கிற போராட்டத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பிரச்சனை? அப்படின்னா நீ எப்படி நீ ஒரு சார்பற்றவன், எப்படி சார்பற்றவன் சொல்ல முடியும்? அப்போ ஒரு சார்பு நிலை இருக்குது. படத்தை நடிப்பதற்காகவோ இல்லை வேறு ஏதோ தேவைக்காகவோ நாளைக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. தம்பி மதன் கௌரி 2029 எம்பி கூட ஆயிடலாம். தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்துணை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்த, பேசிய, எழுதிய, தங்களை வந்து அதிகார வர்க்கத்தினுடைய பெரிய போர்க்குரல் போல, அதிகார வர்க்கத்துக்கு எதிரான போர்க்குரல் போல, அநீதிக்கு எதிராக வந்த ஒரு பெரிய சாட்டை போல பேசிய தாவேக்காவுடைய கும்பல் இன்னைக்கு பாரதிப்பட்டு போய் கேட்டால் டெல்லியில் நடக்கிற பற்றி பேசாதீங்க, இங்கே என்னக்குன்னு பேசுங்கன்றாப்புல. அமைச்சர் டிகே புறப்பட்டு போய் ட்ரோன் புறப்பட்டு போய் கேட்டால் சரி நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுன்றாப்புல. ஆமாம், நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம், மைண்ட்ஸை பற்றி பேசலாம், அப்படியே அறுத்து கல்லை தள்ளின மாதிரி தள்ளிடுவார் இவர். அதிகாரிகள் கேள்வி கேட்டால் கூட 3 மணி நேரம் போட்டு உட்காந்துருக்காப்லையா, ரூம் போட்டு போட்டுக்கிட்டு இருக்காப்புல.
வேற எதுவும் போடுறது கிடையாது. அப்புறம் ஏன் இதை பற்றி நீட்டை பற்றி கேட்டால் நீங்கள் டாக்டர் தானே, பிடிஎஸ் படிச்சிருக்கீங்கல்ல, மருத்துவம் சார்ந்த படிப்பு தானே அது. மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு, அதை படிக்க முடியாமல் அதை படிப்பதற்கு தடை இருக்கு என்று மாணவர்கள் போராடுறான். உங்களுடைய கருத்து என்ன சொல்ல முடியாது. அதை கேட்காதீங்க, இதை பற்றி பேசுங்க. பார்த்திபா அதை கேட்காதீங்க, இதை பற்றி பேசுங்க. ராஜ்மோகன் இது ரோடுங்கிறது போராடணும்ல, ரோடு போடக்கூடாது. அப்புறம் எங்கே போய் போராடுறது? எங்கே போய் போராடுறது? தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே போய் போராடலாமா? ரோட்டில் போடக்கூடாது. தலைமைச் செயலகத்துக்கு வாசலுக்கு வந்தால் இங்கே போடக்கூடாது. ரோட்டில் போடுறோன்னு ரோட்டில் போடக்கூடாது. மெரினாவை இழுத்து பூட்டிடுவீங்க. எங்கேயா போய் போராடுறது? வானத்தில் ஏறி செவ்வாய் கிரகத்துக்கு போட்டுமா? நிலாவின் தென் துருவத்தில் போய் உட்காந்து போராட்டணுமா? மருத்துவராக இருக்கீங்க சார், நீட் தேர்வு விவகாரம் வந்து பெரிய ஐயா இங்க இருக்கிறத பாருங்க, அது அவரு பாத்துக்கிறாருங்க. இங்க வந்திருக்கேன் சங்ககிரி, இங்க 1000 பிரச்சனை இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வரலன்னு இருக்காங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கேன். இங்க சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கே வர வழியில சொல்லிதான் நான் கேட்டிருக்கேன். மக்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில, தாவேக்காக வாக்கு செலுத்தியவர்கள் மத்தியிலேயே தாவேக்கா அம்பலப்படும்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அம்பலப்படும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அதாவது டெல்லியில் மாணவர்கள் போராடும் பொழுது இங்கே ஒரு கூட்டம் ஜனநாயகன் படம் பார்த்துச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. சரி, அவன் தலைவரும் படம் ரொம்ப காலம் கழித்து வருது, கடைசி படம் பார்க்குறான், ஏதோ பண்ணிட்டு போகிறான். ஒரு நாள் படத்தை பார்த்தியா, கொண்டாடினியா, அதோடு நிப்பாட்டிட்டு உண்மையிலேயே மாணவர்கள் மீது பற்று இருக்கும் என்றால், நீட் குறித்த புரிதல் இருக்கும் என்றால் என்ன பண்ணியிருக்கணும்? தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ண 36 இன்ஃப்ளூயன்ஸில் ஒருத்தன் கூட இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் ஏப்ரல் மாதத்தில் சமூக வலைதளம் இன்ஸ்டாவை திறந்தாலே முழுக்க அவங்களுடைய குரலாக ஒழிச்சுது. விஜய் வெளியே வந்தால் அதை பற்றி 10,000 ரீல்ஸ் போடுறவன், மாணவன் வெளியே வந்திருக்கிறான், ஒரு ரீல்ஸ் கூட போடலை. யாரா நீங்கள்? டேய், பணத்துக்காக கூலிக்காக மாரடிக்கிற இன்ஃப்ளூயன்ஸர்களா யாரா நீங்கள்? திருவான்மையூரில் வந்து மாணவிகளுக்கு பரிசளிப்பு கொடுத்து நீட் தேர்வை நம்ம எதிர்க்கிறோம், நீட் என்பது மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கும், நீட்டை எதுக்குன்னா கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வரணும், குறிப்பாக கண்கரன் லிஸ்ட்டுக்காக வரணும். அது கண்கரன் லிஸ்ட் தான் இருக்குது, ஆனால் எழுதி கொடுத்த வாசிட்டாப்ல. சரி, அப்படியே சொன்னீங்கல்ல ஒத்திசைவு பட்டியலுக்கு வரணும்னு சொல்லி. இப்போ நீட்டுக்கு எதிராக மாணவன் போராடுறான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் துணியை மாட்டிக்கிட்டு போனீங்களே, இப்போ எங்கே போனீங்கன்னா அமீர் கேட்பதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ எங்கே போனீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முகத்தை மறைச்சிட்டு போனீங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து சிஎம் உங்களை எவனும் தடுக்க முடியாது. டிஜிபி தடுப்பாரா? ஆளுநர் தடுப்பாரா? மத்திய அரசு தடுக்குமா? பெரும்பான்மை பெற்று வந்துட்டீங்கல்ல. சரி, சிறுபான்மை பெற்று வந்துட்டீங்க. எப்படியோ வந்துட்டீங்க, எப்படியோ வாஷிங் மிஷின் வச்சோ குதிரை பேரம் நிகழ்த்தியோ ஏதோ ஒன்று வச்சு வந்துட்டீங்கல்ல. இப்போ திருப்பியும் தேர்தல் வந்தால் நீங்கள் தானே ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கலைச்சி விட்டானா உங்கள் ஆட்சியை? நீட் தேர்வு போகிறதில் நீங்கள் பங்கெடுத்தால் உங்கள் ஆட்சியை கலைச்சிருவானா? உங்கள் ஆட்சியை கலைச்சா நீட் தேர்வுக்கு எதிராக போராடி விஜய் ஆட்சி கலைக்கப்படும் சொல்லி மாணவர்கள் ஓட்டு விட மாட்டாங்களா? வந்து நில்லுங்க. தைரியமான, துணிச்சலான, உண்மையிலே மாணவருடைய நலன் மீது அக்கறை இருந்தால், மாணவருடைய வருங்காலத்தின் மீது அக்கறை இருந்தால், உங்கள் பிள்ளைங்க மேலே தான் அக்கறை இல்லை, மாணவர்கள் மீதுமா அக்கறை இல்லை? ஒரு முதலமைச்சர் விஜய் பேசலை என்பதை விட நாம் பேசினா முதலமைச்சர் கோச்சிக்குவாரோ, நம்ம பேசினா முதலமைச்சர் வருத்தப்படுவாரோ, நம்ம பேசினா விஜய்னா கோச்சிக்குவாரோ அப்படின்னு பல பேர் பேசலைங்க. தன்னை பெரிய போராளிகளாக படத்தில் காட்டக்கூடியவர்கள், பெரிய புரட்சியாளராக தன்னை படத்தில் காட்டிக்கொள்கிறவங்க, சமூக நீதியை திரைப்படத்தில் பேசுகிற பல பேர் வாய் மூடி மௌனிச்சிருக்கான். ஏங்க நான் கேட்குறேன், நீங்கள்லாம் பேசுகிற பொழுது, குறிப்பாக சகோதரர் சிவகார்த்திகேயன், தனுஷ், உங்களுடைய குரல்லாம் வந்து மாணவர்களுக்கு ஆதரவான குரலாக ஒலிக்கணும். நீங்கள்லாம் பேசும்போது தான் மாணவர் சமுதாயம், இன்னும் உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய ஃபேன் பேஸ் எல்லாரும் வருவான். உங்கள் மீது நான் வருத்தத்தர சொல்லலை, ஒரு உரிமையோடு சொல்கிறேன். நீங்கள்லாம் பேசணும். ஜெயன் ரவி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஜோதிகா பேசுகிறாங்க, ஆண்ட்ரியா பேசுகிறாங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் அத்தனை பேரும் இறங்கி வந்து பேசுகிறாங்க. இந்தியா முழுக்க இந்த குரல் ஒலிக்கணும். இப்போ நீங்கள் பேசும்போது ஆந்திரா திரையுலகம் பேசும், கர்நாடகா திரையுலகம் பேசும். ஏன் திரையுலகத்தை மட்டும் தான் தேடணுமா? அவங்க மட்டும் தான் பெரிய தீட்சிதர்களா? அவங்க மட்டும் தான் பெரிய புனித போராளிகளா? அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்களால தான் நாடே மாறுது, தேர்தலே மாறுது, அவங்களால தான் ஒட்டுமொத்தமான அரசியலே மாறுது. அப்போ அந்த ரசிகர் கூட்டம் குறைந்தபட்சம் நம்மளுடைய நடிகர் பேசியிருக்காரு, நம்ம கதாநாயகன் பேசியிருக்காரு, நம்ம ஹீரோ பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த களத்துக்கு வருவான். இந்த போராட்டம் இன்னும் வீரியமடையும். எல்லாரும் குரலும், இது நடிகர்களுடைய குரல் மட்டும் இல்லை, எல்லா தளத்திலும் எல்லாருடைய குரலும் ஓங்கி ஒலிக்கும் போது மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அனிதாவுடைய மரணம் என்பது அது ஒரு சாதாரண மரணம் இல்லை. நமக்கு அனிதா இறந்து போயிட்டா, அவ்வளோதான். ஆனால் அனிதா குடும்பத்திற்கு அது வாழ்நாள் வழி. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது
என்னை போல இனி ஒரு பெண் இந்த நிலத்துல நீட்டுக்கு எதிரான கொடுமையில 2200 மதிப்பெண்ணுக்கு 1178 எடுத்தோம், எல்லா தகுதி இருந்தோம், எப்படியாவது என் அம்மா பாம்பு கடிச்சு செத்தது போல, இல்லை என் அம்மா நோய் வந்து செத்தது போல இனி ஒருத்தி இந்த கிராமத்தில் நோய் வந்து சாகக்கூடாது, அப்படி என் சமூகத்தில் என் ஊரில் நான் படித்து இலவச மருத்துவம் பார்ப்பேன்னு கனவோடு இருந்த ஒரு பிள்ளை இந்த நீட்டுங்கிற சாத்தானால செத்து போகுது அப்படின்னா அதை விட வேதனை, அதை விட கொடுமை, அதை விட அடக்குமுறை எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அனிதாவுக்கு சாகும்போது போராட முடியல, இப்போ போராடுவோம், அனிதாவுக்காக போராடுவோம். அனிதா போல வரக்கூடிய பல்வேறு அனிதாக்களை இனி செத்துறக்கூடாது என்பதற்காக எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து